Assalamu alaikum. Welcome back to Maya's Moments. Nice to see you again. Hope you are doing good. இன்றைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு க்ரீமி கார்லிக் சிக்கன் ரெசிபி. இது செய்கிறதோ சரி ஈஸி, டேஸ்ட்டோ அல்டிமேட். நான் இதுக்கு எடுத்தது 2 சிக்கன் பிரஸ்ட். நான் இதை 3 பேருக்காக செய்ததால் 2 பீசஸ் எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு தேவையான அளவுகளை எடுத்துக்கொள்ள இயலும். அதுக்கேற்ற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அண்ட் சிக்கன் பிரஸ்ட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு தேவையான அளவுகளாக இதை கட் பண்ணிக்கொள்ள இயலும். எனக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நான் கட் பண்ணி அண்ட் கட் பண்ண சிக்கனை பவுல் ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சால்ட் தேவையான அளவு, half a teaspoon pepper and 1 tablespoon sunflower oil. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி மெரினேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சிக்கன் மெரினேட் ஆகும் வரைக்கும் எங்களுக்கான அடுத்த வேலைகளை எங்களுக்கு கிட்டவாக்கி வச்சுக்கொள்ள இயலும். நான் ஒரு ஆனியன் அண்ட் 5 to 6 மாதிரியான கார்லிக் க்ளவுஸ் எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கொள்ள மேலும் குறைச்சிக்கொள்ள மேலும். அது நாங்கள் எடுக்க போகிற சிக்கன் அளவை பொறுத்து. அண்ட் ஆனியனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியோ அவ்வளோக்கு நல்லா. ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஆல் டன். இப்போ நாங்கள் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை ஹீட் ஆன பிறகு சிக்கனை ஆட் பண்ணி கொள்ளணும். ஒரு 7 to 10 மினிட்ஸ் மாதிரி சிக்கனை நாங்கள் குக் பண்ணி கொள்ளணும். அது வரைக்கும் நல்லா இடைக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே ஈச்சோணும். இல்லைண்டா சிக்கன் அடிப்பிடிச்ச பார்த்துடும். அண்ட் நாங்கள் மிக்ஸ் பண்ணிய டைமுக்கு தான் சிக்கன் குயிக்காகவும் ஈவனாகவும் குக் ஆகும். சிக்கன் ஃபுல்லாக குக் ஆன பிறகு அதை நாங்கள் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி அது சைடில் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது சேம் பேனில் half a tablespoon மாதிரி பட்டரை ஆட் பண்ணி சாப் பண்ண கார்லிக்கையும் ஆட் பண்ணி கொள்ளணும். கார்லிக் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் அதை நாங்கள் குக் பண்ணி கொள்ளணும். அதுக்காக கொஞ்சம் கை விடாமல் கொஞ்சம் கிளறி கொண்டே ஈச்சணும். பிகாஸ் இல்லைண்டா கார்லிக் தீஞ்சிட பார்க்கும். கார்லிக் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் நாங்கள் ஒனியனை ஆட் பண்ணி கொள்ளணும். ஒனியனையும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் குக் பண்ணி கொள்ளணும். ஒனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் என்று எந்த அவசியமும் இல்லை. அது கொஞ்சம் கலர் மாறினாலே போதும். ஒனியன் கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு வர டைமுக்கே அதில் நாங்கள் half a கப் மாதிரி வாட்டரை ஆட் பண்ணி கொள்ளணும். அண்ட் நாங்கள் ஆட் பண்ண வாட்டர் 1 to 2 மினிட்ஸ் மாதிரி பாயில் ஆகணும். வாட்டர் பாயில் ஆன பிறகு நாங்கள் அதில் half a கப் மாதிரி குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கொள்ளணும். குக்கிங் க்ரீம் இல்லாட்டி ப்ராப்ளம் இல்லை, அதில் எங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். க்ரீமை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். லைட்டாக பாயில் ஆகிக்கொண்டு வர டைமுக்கு நாங்கள் சீசனிங்க்கு 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட், பார்ஸ்லி லீவ், பார்ஸ்லி இல்லாட்டி எங்களுக்கு கொரியண்டரும் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அண்ட் பெப்பர் எங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். நல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சிக்கனையும் ஆட் பண்ணி அதையும் நல்லாகவே மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். சிக்கன் அதில் மிக்ஸ் ஆகிய மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணினாலே போதும். அண்ட் தட்ஸ் இட். க்ரீமி கார்லிக் சிக்கன் இஸ் ரெடி. நான் இதை பாஸ்மதி ரைஸோட சர்வ் பண்ணினேன். உங்களுக்கு இதை பெஸ்டா, பாஸ்மதி ரைஸ் அண்ட் டோஸ்டட் ப்ரெட்டோடையும் சர்வ் பண்ண இயலும். டேஸ்ட்டை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணி தரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, share and subscribe for more easy and tasty recipes from Maya's Moments.